ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நாள் வந்து சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. தீபாவளிக்கு எடுத்தது அதெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாம் செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டில் வந்து காயே இல்லை, என்ன பண்ணலான்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடையில் போய் காய் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இது பீக்கங்காய். இந்த பீக்கங்காய் வந்து 1/4 கிலோ வந்து 20 ரூபாயாம். அதை எப்பயுமே நம்ம ஹோல்சேல் கடை மொத்தமாக வாங்குறத காட்டிலும் இந்த மாதிரி காய்கறி கடைகளில் கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட தான் இருக்கும். இது 20 ரூபாயாம். இந்த புடலங்காய் 20 ரூபா. பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து மீதி சில்லறை இல்லைன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு போட்டாங்க. அது கரெக்டாக 5 மிளகாய் தான் இருக்கும் போல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 1/2 கிலோ தக்காளி 20 ரூபாயாம். கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு வந்தது. இப்போ வந்து 1/2 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால் வந்து நான் அதிகமாக பொருள் வாங்காமல் சும்மா சிம்பிளாக மட்டும் வாங்கியிருக்கிறேன். உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து கடைகளில் என்ன ரேட்டு, நீங்கள் ஹோல்சேல் மொத்த கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. எல்லாமே ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட தான் சொல்கிறாங்க. சரி என்ன செய்ய, பக்கத்தில் ஏன்னா இந்த 2-3 நாள் ஒரே மழை வேறு, எங்கேயும் போக முடியல. ஒரு நாளைக்கு இங்கனக்குள்ளே வாங்கிக்கிடுவோன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஊரில் என்ன ரேட் விற்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.